இல்லை உங்களுக்கு டெக்னிக்கலாக பெரிய அனுபவம் இல்லாத நிலையில் படத்தை டைரக்ட் பண்ணும்போது என்னென்ன சவால்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது? என்னன்னா முதல்ல ஸ்கிரிப்டாக வந்து ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன எடுக்க போகிறோன்றதை ஷார்ட் பை ஷார்ட் எழுதிட்டேன் சார். சரி. அப்படி எல்லாருக்கூடையும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒர்க் பண்ணலையே தவிர எல்லாருக்கூடையும் ஸ்கிரிப்ட் சைடு போய் ஒர்க் பண்ணதுனால எப்படி ஒரு படம் அதுக்கு அடுத்தடுத்து ஷார்ட் பை ஷார்ட். நான் என்னென்னா ஒரு மொத்தமாக கதை எழுதும்போது வந்து ஒரு 2 பக்கத்துக்குலாம் எழுதலை. ஷூட் போகும்போது ஒரு ஸ்கிரிப்ட், அந்த பவுண்டர் ஸ்கூட்டிங் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்கள்ல, நான் அப்படி தான் எழுதுனேன். அதை எழுதும்போதே இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, அடுத்த ஷார்ட் இது அப்படின்னா ஷார்ட் பை ஷார்ட் தான் எழுதியிருந்தோம். எழுதிட்டு பார்த்தா கரெக்டான கேமராமேன் எனக்கு ஒருத்தர் கிடச்சார். நல்ல ஆளுங்களை, அப்துல் ரஹ்மான் மாதிரி ஒருத்தர் கேமராமேனாக வந்தார். எங்கிட்ட கூட சொன்னாங்க, அவர் கேமராமேன்லாம் வந்து பெரிய எக்ஸ்டாப்ளிஷ் ஆன கேமராமேன், அவர் வந்து இதயம் பண்ணியிருக்காரு, கிழக்கு வாசல் பண்ணியிருக்காரு, நீங்கள் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை, அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணுவார் அப்படின்னாங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா, அவர் ஓவர்டேக் பண்ணிட்டோம், என்னை விட தொழில் தெரிஞ்ச ஒருத்தர் வேணும் அப்படின்றதுல நான் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆனேன். சார் எனக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தான் வேணும், என்னை விட எனக்கு தெரிஞ்ச புத்திசாலிங்க தான் எங்கூட இருக்கணும், எனக்கு இதுதான் தெரியும், பட் எனக்கு பெருசாக ஒரு ஐடியா தான் இருக்கே தவிர நான் மற்றபடி எல்லாமே எழுதிட்டேன், பட் எனக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தான் தேவைன்னு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் எடிட்டர் வந்து பழனிவேல் சார், பாரதி ராஜா சார்கிட்ட ஒர்க் பண்ணார் பழனிவேல். இப்படி எல்லாருமே வந்து நல்ல எக்ஸ்டாப்ளிஷான ஆளுங்க தான் வச்சுருந்தாங்க. ரெண்டாவது முரளி சார் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் சார். முரளி சார்கிட்ட இந்த கதையை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அப்போவே வந்து இன்றைக்கி எப்படிக்காக சொல்கிறேன், அன்றைக்கே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் அவருக்காக சொல்லியிருப்பேன். ஃபுல் ஸ்கிரிப்ட் ஒரு 2.25 மணி நேரம் சொன்னேன். அவர் முதல்ல வந்து எனக்கு படம் கொடுக்குற மாதிரி ஐடியாவே கிடையாது. ரொம்ப தொந்தரவு பண்ணுறேனே வந்து நிற்கிறேனேன்றதுக்காக தான் கேட்டார். கேட்டு முடிச்சு ஒரு 2.25 மணி நேரம் மொத்தமாக கேட்டவுடனே எனக்கு அடுத்த நாள் காலையில் எனக்கு டேட் கொடுத்தாரு. நான் அந்த படம் பண்ணுறேன்னார். அவர் அவ்வளோ பெருசாக நம்பினார். வேறு அவருக்கு தெரியும் நான் மறுபடியும் யார்ட்டையும் ஒர்க் பண்ணலை அப்படின்லாம் அவருக்கு தெரியும். அவர் அது எதையுமே கண்டுக்கல. நீங்கள் நிச்சயமாக அந்த படம் வந்து கரெக்டாக வரும்னு அவர் பெருசாக நம்பினார். அவர் கொடுத்த ஹோப் தான் என்ன மறுபடியும் டேரக்டர் ஆச்சு. உண்மையிலே படத்தினுடைய கதாநாயகிக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா? ஆமாம் சார். முதல்ல எனக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து சுலட்சுமி தான் செட் ஆவாங்கன்னு எனக்கு முதலே தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க இந்த ஆசைன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த டைப்பில் தான் வந்து இந்த கோகுலத்தில் சரி ஒரு மாதிரி லவ் டுடே, முன்னாடி வந்த லவ் டுடே, இதெல்லாம் ஒரு கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் இருக்கும். ஆசையிலும் சரி லவ் டுடே எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பொண்ணாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னோம். முரளி சாரை பார்த்த மாதிரி தான் அவங்ககிட்டே போய் பார்த்தப்போ வேறு எந்த பலமும் இல்லை. நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு, வேறு எதுவுமே கேட்கல. எங்கிட்ட இருந்து ஒரே பலம், ஸ்கிரிப்ட் சொல்கிறேன் கேளுங்கன்னு. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஸ்கிரிப்ட் சொன்னேன். ஸ்கிரிப்ட் சொல்லி முடித்தவொன்னே அவங்க பண்ணுறேன்னாங்க. பட் சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது சார். நம்ம என்ன ஒருத்தரை போய் மூவ் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், பார்க்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம், நிறைய கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரு வாட்டி போய் கரெக்டாக நரேஷன் கொடுத்துட்டா உங்களை வச்சு இன்றைக்கி சினிமா கொண்டாடுது சார். அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம கரெக்டாக இருந்துட்டால் சினிமா கிடைக்கும்.